என்னக்கா நீ நகையை அடகு வச்சுதான் அந்த கேள்வி டூர் போணுமா? லீலா சுமாரு, இதுல நீ தலையிட வேண்டாம். அது எப்படிக்கா நகையை அடகு வச்சுட்டு டூர் போக பணம் கேக்குறதுக்கு கூச்சமே இல்லையா? ஏய் ஏன் நீ கத்தாத. நீ ஒரு சோப்லங்கிக்கா. அவங்க கேட்டாங்களா, இவங்க கழட்டி கொடுத்துட்டாங்களா? இத பாருக்கா, இதெல்லாம் சரியே இல்ல. இப்படியே இருந்தான்னு வச்சுக்கோ, உன் தலையில ஏறி நின்னு மெதிச்சிடுவாங்க. ஏண்டி கத்தி தொலைக்கிற? என்ன கத்துற? உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேக்கா. இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? அம்மா, ஏன் இப்படி துணியெல்லாம் தூக்கி வீசுற? உன்னதான் கேக்குற, சொல்லுமா. நீ உன் வேலையை பார்த்து போடி. அண்ணி, என்ன இது? அம்மா ஏன் இப்படி கோவமா பேக் பண்ண துணியெல்லாம் எடுத்து வீசுறாங்க? என்னது? எதுக்கு? எனக்கு தெரியாம தான் நான் உங்களை கேக்குறேன். அத்தை, ஏன் இப்படி பண்றீங்க? டூரு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். எனக்கு எதுக்கு அந்த சனி எல்லாம்? என்னாச்சு? என்னமோ ஆச்சு. உன் வேலையை பாரு. நான் டூர் போல. ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. உனக்கு வேற காரணம் சொல்லணுமா? போ அங்கிட்டு. பெருசா கேட்க வாடி. நான் ரெடிப்பா. கண்ணு, என்னது? ஏன் இப்படி துணிமணி எல்லாம் கலந்து கிடக்குது? எம்மாடி கண்ணு, ராசா, உன்னதான் வா, பயப்பட. நீ போயிட்டு வா கிழவி. எனக்கு டூர் ஒரு கேடா? வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறுது. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராசா, என்ன நடந்ததுன்னு விஷயத்தை சொன்னா தானே எனக்கு தெரியும். இத பாரு, நீ போயிட்டு வா. நான் வரல. எல்லாத்துக்கும் குடுப்பன வேணும். எல்லாம் என் தலையெழுத்து. வேற என்னத்த சொல்றது? என்னடி இது கதையா இருக்குது? உன்னை நம்பி நான் புளியோதரை, தயிர் சாதம், தேங்காய் சாதம், சுண்டல் இவ்வளவும் செய்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஜாலியா பஸ்ல போயிட்டு போடலாம். வாகன்னு நீ மரியாதையா போயிடு கிழவி. இன்னும் என் கோவத்தை கலராத. அக்கா, என்னக்கா அங்க சத்தம்? திடீர்னு டூர் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. என்ன விஷயம் தெரியல. இவர் வேற வந்தாருன்னா என்ன ஆகும்னு பயமா இருக்கு. நீ எதுக்கா பயந்து சாவற? அவங்க டூருக்கு போனா என்ன, போகாட்டி என்ன? அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? இது என்ன வீடா இல்ல ஜெயிலா? நான் வேணா போய் கேட்கணுமா? நீ கேட்டனா அது வேற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த நிர்மலா வேற எங்கேயோ போனா, எங்க போனான்னு தெரியல. ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேங்க. ஹலோ ஹலோ அண்ணே, நான் நிர்மலா பேசுறேன். சொல்லுமா, என்ன விஷயம்? அண்ணே, அம்மா திடீர்னு டூர் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்கண்ணே. துணிமணிலாம் எடுத்து வீசுறாங்க. ரொம்ப கோவமா இருக்காங்கண்ணே. ஏன், என்னாச்சு? நான் தான் பணம் கொடுத்து போங்கன்னு சொன்னேன். அம்மா சரின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன்னு பதில் எதுவும் பேசாம கத்துறாங்க. ஒருவேளை அண்ணி ஏதாவது சொல்லிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாண்ணே, நீ உடனே கிளம்பி வா. சரி, இதோ வரமா.